வீடு 40 லட்சம். இப்ப அலுவலகம் திறக்க போறீங்க, அது எத்தனை லட்சம்? அது என்ன? 4 பேர் வாயில விழுக. அதுக்கு இப்பயே நம்ம பதில் சொல்லிடுவோம். இல்ல, அலுவலகம் வந்து லட்சக்கணக்குல இல்ல. அதுக்கு ஒரு இன்னொரு கடை, நான் ஆல்ரெடி ஒரு ஷாப் வச்சிருந்தேன் இல்லையா, அந்த ஷாப்ல இருந்து அட்வான்ஸ் வாங்கி அப்படி இங்க கொடுத்துருக்கேன். அவ்வளவுதான். வேற இன்டீரியர் ஒர்க்குக்கு நான் பணம் கொடுக்க போறேன், அவ்வளவுதான். வேற எல்லாம் ஒண்ணும் எக்ஸ்ட்ரா எல்லாம் கிடையாது. இனி தொழிலதிபரா உங்களை நாங்க ஆல்ரெடி பாத்துருக்கோம். இனி பெருசா அடுத்த கட்டமா சீரியஸா, ஏன்னா நம்ம ஒரு இத்தனை நாள் பொறுப்புகள் வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருந்துச்சு. ஆடுறோம் பாடுறோம் நகை எடுக்கிறோம், எங்கனையா ஒரு இடத்துல இடத்த வாங்கி போடும்பா, காலம் போன கடைசியில பாத்துக்கலாம் அப்படிங்கறது மாதிரி இருந்துச்சு மைண்ட் செட். ஆனா இப்போ அப்படி கிடையாது. நமக்கு இருக்கிறது ரெண்டுமே பொண்ணுங்க. கடனோட அவங்கள விடக்கூடாது, நம்ம தப்பு. எங்க அம்மா இருந்துச்சுப்பா, எங்களுக்கு ஒரு வீடை கட்டுச்சுப்பா அப்படின்னு சொல்லணும். இருந்து கட்டுனா கடன்ல எங்களை விட்டுட்டு போயிட்டாலேன்னு சொல்லக்கூடாது. என்னுடைய இந்த இளமைன்னு சொன்னாலும் சண்டைக்கு வருவீங்க. தோற்றம் அப்படி சொன்னாதான் சண்டைக்கு வருவாங்க. இந்த தோற்றம் இருக்கும் போதே என்னால முடிஞ்ச வரைக்கும் இந்த கடனெல்லாம் கிளியர் பண்ணி கொடுக்கணும் அவங்களுக்கு. சோ அதனால ஷாப் கொஞ்சம் இத்தனை நாள் ஷாப்ல நான் அவ்வளவா கான்சென்ட்ரேட் பண்ணவே இல்லை. இவ்வளவு நாள் ஷாப் மூடியே தான் இருந்துச்சு. ஒரு 4-5 மந்த்தா ஷாப் மூடிதான் இருந்துச்சு. அதுக்கு ரெண்ட் மட்டும் பே பண்ணிட்டு ரெண்ட் மட்டும் கொடுத்துட்டே இருந்தேன் நான். ரெண்ட் கரண்ட் பில்லும் கட்டிட்டே இருந்தேன். ஒரு 5-6 மந்தாவே ஷாப் க்ளோஸ்ல தான் இருந்துச்சு. இப்போ இல்ல, நமக்கு இன்னும் கொஞ்சம் ஒர்க்லாம் அதிகம் இருக்கு, ப்ரோக்ராம் போகணும், ஷாப் பார்க்கணும், ஒரு ஆஃபீஸ் மாதிரி போடுவோம் அப்படின்னு சொல்லி இப்போதான் ஐடியா வந்து கான்சன்ட்ரேட் அதில் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஐடியா வந்திருக்கு. அந்த மாதிரி யூடியூப்லேயும் அவ்வளோவா கவனம் செலுத்துறது இல்லை. அவங்க எல்லாரும் சொல்லுவாங்க, யூடியூப்ல அவளுக்கு அவ்வளோ வருது, யூடியூபராக இருந்தால் வீடு வாங்கிடலாம் போலடா. என்ன யூடியூபராக இருந்தால் வீடு வாங்க? யூடியூப்ல நான் 4 வீடியோ போறதுக்கு 4 மாசம் ஆகுது. ஸோ அதனால இனிமே கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். அவங்க சொல்றாங்கல்ல, யூடியூபராக இருந்தால் இப்படி வந்துடலாமா, அப்போ ட்ரை பண்ணி பார்ப்போம் நம்மளும். அந்த மாதிரி இப்போதான் ஒர்க்ல இறங்கியிருக்கேன்.